அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க மேடம். இதான் நம்மளுடைய லப்பர்பந்து திரைப்படத்தின் இயக்குனர் தமிழரசன் சாருடைய மனைவி. உங்களை வந்து இந்த பிகின்வுட்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ்க்கு வந்து கூப்பிட்றாங்க. ரொம்ப கர்வமாக ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்காக மேடைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுத்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு மேடையில் ரெண்டு பேருமே. ஏன்னா ஒரு சாமானியனை சாதனையாளராக மாற்றிருக்கீங்க அந்த அன்பின் வெளிப்பாடின் மூலியமாக. இப்போ எப்படி இருக்கு உங்கள் மனநிலை? உங்கள் கணவர் பக்கத்தில் பெரிய இயக்குனர் ஆகிட்டாரு. படம் வந்து வேறு லெவலில் நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஹாப்பி தான். மேடம் நீங்களும் அவரை மாதிரி ஒன் வேர்ட்லேயே க்ளோஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இல்லை ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடச்சிருக்கு. ஸோ ஹாப்பி. இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன் ஹார்ட் ஒர்க்கா உன் ஹார்ட் ஒர்க்கா அதை சொல்லு. ஏன் ஹார்ட் ஒர்க் தான். தமிழரசன் ப்ரோ வந்து வீட்டில் அன்பா இல்லை கெத்தா? போத், ரெண்டுமே. எப்போ அவங்க கெத்தாக இருக்கும்போது நான் அன்பு, நான் கெத்தாக இருக்கிறப்ப அவங்க அன்பு, அந்த மாதிரி. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு சாதிச்சிட்டாங்க. அண்ட் எல்இடியில் அடுத்ததாக இன்னொரு சின்ன விஷயம் கூட இருக்காங்க சார். அப்படி சேர்த்தே பார்த்துடலாமா சார்? எத்தனை பவுன்னு தெரியணுமா? எந்த கடைன்னு சொன்னாலும் ஓகே தான் சார். அது எங்கே இருக்குன்னு சொன்னால் கூட ஓகே தான். நைட்டே போய் அடிச்சிருவாங்க. அது அவர் தான் சொல்லணும். நான் நாகரிகம் கருதி அதெல்லாம் கேட்கல. அதான் அவர் பெரிய மனசுக்காரர் ஹரிஷ் கல்யாண். எனக்கு கதை சொல்லி ஓகே சொன்னப்பவும் சரி, ரொம்ப பாண்டு நிஜமாலுமே ஓகே. இது படம் முடிச்சுட்டு பண்ணார். பட் எங்களுக்கு ஷூட்டிங் ஆலேருந்து ரேப்போ செட்டாக ஆகிடுச்சு. ஒரு பாண்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி மோர் தென் சினிமாவை தாண்டி ஏதாவது ஒன்றுனா இப்போ திடீர்னு கூப்பிடலாம், பேசலாம். ஸோ அந்த மாதிரி அது இதாகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்டு மாதிரி நான் சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும் இந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. ஓகே, ஒரு சூப்பரான ஒரு பாண்ட் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்னொரு படமும் உங்கள் காம்பினேஷனில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அது பண்ணலாங்க. டெஃபினெட்லி. ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். அந்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எல்இடியில் இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சிவா சார் கூட நீங்கள் வந்து கனாலில் ஏடியாக இருந்தீங்க. அப்புறம் படம் பார்த்துட்டு வேறு சிவான வீடியோலாம் வேறு கொடுத்துருந்தாங்க. இல்லை கனால நான் வந்து ஃபஸ்ட்டு கதை அவர் படம் பண்ணலாம் கதை கேட்டுட்டுலாம் அவர் சொல்லலை. அருண்ராஜா ஃப்ரெண்டு நீ படம் பண்ணுறடா, நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறேன், நீ படம் பண்ணுறடான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன ஸ்கிரிப்ட்னே இது பண்ணோம். ஸோ அப்போ நான் மட்டும்தான் அருண்ராஜா கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ண ஒரே ஆள். ஸோ நாங்கள் அவருமே எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் அந்த மாதிரிலாம் கிடையாது. உட்காந்து தான் எல்லாருமே கதை இது டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நான் வந்து பயங்கர நர்வஸாக இருப்பேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2வது படம். பட் நான் பெரிய ஹீரோஸ் அது வரைக்கும் நான் நார்மலாக கூட மீட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைமே நான் ஒரு பெரிய ஹீரோ பக்கத்துலனா சிவா சார்.